ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட். சரிங்களா? பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா எனக்கு இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா? சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருது, பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும், அதாவது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர். சரிங்களா? அந்த 3 இயருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், வசூல் பண்ண வேண்டியதாக கூட இருக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லையா அட்வான்ஸாக என்ன பண்ணியிருப்போம், வசூல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன்ஸ் கரண்ட் இயருக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி இன்கம் சைடில் எப்படி அந்த கால்குலேஷன்ஸில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைக்கண்ணே. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்றதும் பார்த்தோம். அடுத்த மாடல் என்ன பார்த்தோம், அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, இல்லையா ஏதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை மெடிசின்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, இதெல்லாமே நமக்கு என்னது ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒருவேளை நம்ம வாங்கியிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எங்கே எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காட்டுறது, சரிங்க, எப்படி அந்த கால்குலேஷன்ஸ்லாம் அங்கே கொண்டு வருது, பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? லாஸ்ட் ஒன் இல்லஸ்ட்ரேஷன் 15 ஒரு மாடல் பார்த்தோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 15 எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ குறிப்பிட்ட நிதி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வசூல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் குறிப்பிட்ட நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதை எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சரிங்களா? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படின்றது அது நமக்கு குறிப்பிட்ட காரணத்துக்காக எப்போயாவது ஒரு டைம் தான் நீ வசூல் பண்ணுவோம், அடிக்கடி வசூல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அது கேபிட்டல் ஐட்டம்ஸும் மாறதால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்ன பண்ண மாட்டாங்க, ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா. நாட் பி ரெக்கார்டட் இன் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்பெசிஃபிக் ஃபண்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோமா. இப்போ அடுத்த மாடல் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். கவனி, a balance sheet is a statement showing the financial positions of organization. அதாவது பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை குறிப்பு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ புரியுதாக்கண்ணே, பேலன்ஸ் ஷீட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு தெரிகிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தட் ஆஃப் எ ட்ரேடிங் கன்சர்ன். சரிங்களா? இந்த ப்ரிப்பரேஷன், இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக எல்லா கம்பெனிலையும் ட்ரேடிங் கன்சர்ன் வியாபார கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியில் எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், நம்ம நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட்டும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம், நார்மல் கம்பெனி எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுதோ அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா? எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது லாப நோக்கற்ற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ப்ராஃபிட் மோட்டிவே இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மற்ற ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவோடு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது ப்ராஃபிட் மோட்டிவோடு இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி, ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே பேலன்ஸ் ஷீட்டை ட்ரேடிங் கன்சர்ன் வியாபார கம்பெனிலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஸ் ஆன் தி லாஸ்ட் டேட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். அதாவது எப்பயுமே நம்ம ஒரு அக்கௌண்டிங்கை முடிக்கிறோம், பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அந்த இயர்க்குள்ளே, அந்த இயர் எண்டிங்கில் தான் என்ன பண்ணுவோம், எப்பயுமே அந்த லாஸ்ட் டேட்டில் தான் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட் அசட்ஸோட வேல்யூ என்ன, லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன, அந்த இயர் ரெண்டில் அசட்ஸோட சொத்தோட மதிப்பு என்ன, தென் லைபிலிட்டிஸோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், அடுத்தது ஆர் டேக்கன் டு தி பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி. பாருங்க, லைபிலிட்டிஸ் ஆர் டேக்கன் ஆன் தி லெஃப்ட் சைட். சரிங்களா? எப்போவுமே லைபிலிட்டிஸ் ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாவே ஆல்ரெடி நீ 11th படிச்சிருக்கேன். பேலன்ஸ் ஷீட்னாவே எந்த சைடு லைபிலிட்டிஸ் வரும், லெஃப்ட் சைடு தான் லைபிலிட்டிஸ் வரும் இல்லைங்களா. அசட் சைடு என்ன வரும், அசட்ஸு ரைட் சைடில் வரும். எங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி லெஃப்ட் சைடும் அசட்ஸ் ரைட் சைடும் காட்டும் இல்லைங்களா கண்ணு. ஸோ அதை தான் சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள்,
important points in the preparations of a balance sheet of not for profit organization. அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நீ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா இல்லை சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீ எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அந்த பாயிண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருக்கன்னு, கேபிட்டல் ஃபண்ட் ஆல்சோ கால்டு ஜெனரல் ஃபண்ட் ஆர் அக்யூமுலேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் ஃபண்டை நீ என்ன சொல்லணும், ஜெனரல் ஃபண்டுன்னு சொல்லலாம், இல்லை அக்யூமுலேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனரல் ஃபண்ட் அப்படின்னு என்னென்னா பொது நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக என்ன பண்ணுறோம் நம்ம வசூல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. அக்யூமுலேட்டட் ஃபண்ட் அப்படின்னா குவிந்த நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அமௌண்ட் வந்து அந்த என்ன காரணத்துக்கு வேணால் என்ன பண்ணுவோம், நம்ம ரீசன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம் வசூல் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ அது எல்லா ஃபண்டுமே அக்குமுலேட்டட் ஃபண்டு, அதாவது குவிந்த நிதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஜெனரலாக நம்ம என்னென்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அதை தான் என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல் ஃபண்டு. சரிங்களா? ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கட்டும் இல்லைலாம் வந்து ஜெனரலாக இருக்கட்டும். சரிங்களா? மொத்தத்தில் நீ டொனேஷன் வந்து வசூல் பண்ணுற அப்படின்னா ஓவரால் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்க அப்படின்றது தான். ஸோ அந்த வேல்யூ குறிக்கிறது என்னது, கேபிட்டல் ஃபண்ட். ஓவரால் எல்லாத்தையும் குறிக்கும். அது என்னது, கேபிட்டல் ஃபண்ட், முதல் நிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேபிட்டல் ஃபண்ட் எனக்குன்னு முதல் நிதி. சரிங்களா? ஸோ கேபிட்டல் ஃபண்ட் ஆல்சோ கால் ஜெனரல் ஃபண்ட் ஆர் அக்யூமுலேட்டட் ஃபண்ட். ஜெனரல் ஃபண்டும் ஆர் அக்யூமுலேட்டட் ஃபண்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் அது கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேக்கன் டு தி லைபிலிட்டி சைட். ஸோ இது எப்பயுமே கேபிட்டல் ஃபண்டை எங்கே காட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க, லைபிலிட்டி சைடில் தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சர்ப்ளஸ் இன் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ஆடட் டு தி கேபிட்டல் ஃபண்ட் அண்ட் டெபிசிட் இஸ் சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி கேபிட்டல் ஃபண்ட் இன் தி பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கவனி, பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து லைபிலிட்டி இருக்கும். சரிங்களா? இந்த சைடு என்ன இருக்கும், அசட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த சைடில் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ண நம்ம எழுதிக்கணும். சரிங்க? அந்த வேல்யூவிலேருந்து சர்ப்ளஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் எப்பயுமே என்ன பண்ணுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எனக்கு என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள உனக்கு டெபிசிட்ஸ் கிடச்சிருக்கா சர்ப்ளஸ் கிடச்சிருக்கான்னு தெரியும். சப்போஸ் சர்ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கேபிட்டல் ஃபண்டோட நீ சர்ப்ளஸ் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சப்போஸ் உனக்கு டெபிசிட் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ உனக்கு டெபிசிட்ஸ் கிடைக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், லைபிலிட்டி சைட் அசட் சைடு அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்குவோம். கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ சம் அமௌண்ட் இருக்குது, அதோட என்ன பண்ணணும், சர்ப்ளஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அது என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சப்போஸ் சர்ப்ளஸ் வரதுக்கு பதிலாக டெபிசிட் வந்தது அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டோட என்ன பண்ணணும், நம்ம லெஸ் டெபிசிட்டை என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? லெஸ் பண்ண வர வேலை தான் அவுட்டர் காலத்தில் போகணும். புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன், கேபிட்டல் ஃபண்ட் ஒரு வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் கொஷினில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் உனக்கு டெபிசிட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம லெஸ் டெபிசிட். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ நீ போட்டுக்கணும். ஸோ அதை லெஸ் பண்ணால் உனக்கு என்னது அவுட்டர் காலத்தில் வேல்யூ போடுற மாதிரி வரும். புரியுதாம்மா? ஸோ கேபிட்டல் ஃபண்டோட சர்ப்ளஸ் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணணும். கேபிட்டல் ஃபண்டோட டெபிசிட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இந்த கால்குலேஷன்ஸில் காட்டணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், டுட்டோரியல் நோட். மாணவர், அதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, மாணவர் குறிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள், இஃப் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் இஸ் நாட் கிவன் இன் தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு டு அசர்டைன் தி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட், தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டோட்டல் ஆஃப் assets and the total of liabilities as at the beginning of the year. The opening capital fund, அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டா பாருங்க, opening capital equal to assets at the beginning less liabilities at the beginning அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி, அதான் டுட்டோரியல் நோட் அப்படின்னா மாணவர் குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் கொஷினில் கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கொஷினில் கேபிட்டல் ஃபண்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணும், கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கும். எதில், இது ஒரு மாடலுக்கான இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நீ கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ நல்லா பாருங்கள், கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சப்போஸ் கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து என்னென்ன
ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் அசர்டைன் தி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். அப்போ தான் என்ன பண்ணணும், இதை ப்ரிப்பேர் பண்ணுற மூலிமா தான் ஸோ கேபிட்டல் ஃபண்டு ஓப்பனிங் எவ்வளோ அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியும், அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னா, இப்போ சப்போஸ் லைபிலிட்டிஸோட பாருங்க, தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ஆஃப் தி அசட்ஸ், total of the liabilities at the beginning of the year and opening capital fund. So suppose capital fund உனக்கு questions கொடுக்கல, ஸோ எப்படி இருக்கும், இது liability சைடு, இது asset சைடு. சரிங்களா? அசட் சைடில் எல்லாம் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் இல்லையாக்கன்னு, அந்த வேல்யூ வச்சு என்ன பண்ண அப்படியே லைபிலிட்டி சைடில் கொண்டு வரணும். ஸோ நார்மலாக நம்ம எல்லா சம்லையும் போட மாதிரி பேலன்ஸ் ஃபிகர் கண்டுபிடிக்கணும், அது மாதிரி இப்போ லைபிலிட்டிக்கும் அசட்ஸ்க்கும் என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அசட்ஸில் இருக்கிற வேல்யூ அப்படி என்ன பண்ணுறீங்க, லைபிலிட்டிஸ் borrow பண்ணிடுறேன். ஸோ மேலே அதில் ஆட் பண்ண ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எனக்கு கண்டிப்பாக உனக்கு அதாவது டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டுக்கு இங்கே என்ன பண்ண அந்த அமௌண்ட்டு போடும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் சொல்கிறாங்க டோட்டல், பட் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் டோட்டல் ஆஃப் தி அசட்ஸ், அசட்ஸோட வேல்யூ டோட்டல் அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண டோட்டல் ஆஃப் தி பிகினிங் ஆஃப் தி இயர் அண்ட் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். லைபிலிட்டி சைடில் ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க, அசட் சைடில் ஒரு வேல்யூ இருக்கும். அசட் சைடில் இருக்கிற வேல்யூ டோட்டல் வேல்யூ வச்சு என்ன பண்ணும் அப்படியே லைபிலிட்டி சைடில் borrow பண்ணுற. ஸோ அது கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் தான் இந்த கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்க்கன்னு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அசட்ஸ் அட் தி பிகினிங், அதாவது அசட்ஸோட வேல்யூவும் லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன பண்ணும், அசட்ஸோட வேல்யூலேருந்து லைபிலிட்டியோட வேல்யூ லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கணும் இல்லஸ் அண்ட் 16 வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், B. While preparing the balance sheet as at the end of the accounting year அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அக்கௌண்டிங் இயர்லையும் சொன்னோன்னா ஒவ்வொரு இயர் எண்ட்லையும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீ வந்து அக்கௌண்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் ஷுட் பி டேக்கன் டு தி அசட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். இஃப் தேர் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் தட் ஷுட் பி டேக்கன் டு தி லைபிலிட்டி சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீ ஒவ்வொரு அந்த அக்கௌண்டிங் இயரில் எண்டில் என்ன பண்ணும், கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணும் பாருங்கள், க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் ஷுட் பி டேக்கன் ஆன் தி அசட் சைடு. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, அசட் சைட் லைபிலிட்டி அசட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு காலம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அசட்ஸில் என்ன பண்ணும், கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க். சரிங்களா? இப்போ கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க்கில் கொடுத்துருப்பாங்களா? ஸோ அந்த என்ன பண்ணும், அசட் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சப்போஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருந்தது அப்படின்னா லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரோம். என்ன சொல்லுவேன், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், எழுதிடணும். புரியுதாம்மா? கண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணணும், நீ வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருக்கண்ணே, சி assets appearing in the previous year balance sheet, that is in the opening balance sheet, should be taken on the asset side of the current year balance sheet, and adjustments must be made for any change taking place during the year. While taking such assets, additional assets purchased should be added and assets sold should be subtracted. Depreciation on such assets should also be adjusted அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் நீ போன வருஷம் சொல்லுவாங்களா? ஸோ போன வருஷம் என்ன பண்ணுற, நீ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்ப இல்லைங்களா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயரில் ப்ரிப்பேர் பண்ணுற அமௌண்ட்டை, அதே வர அசட்ஸோட வேல்யூவை கரண்ட் இயரில் என்ன பண்ணும், கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அங்கே நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசட்ஸ் ஏதாவது நீ வாங்கியிருந்தாவோ, சரிங்களா, அசட்ஸ் ஏதாவது நீ வாங்கியிருந்தாவோ இல்லை விற்றுருந்தாவோ, சரிங்களா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அதாவது அசட்ஸ் நீ வாங்கியிருந்த அப்படின்னா என்ன பண்ணும், ஆட் பண்ணணும். சப்போஸ் விற்றுருந்த அப்படின்னா என்ன பண்ணும், அந்த அசட்ஸோட வேல்யூலேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன்ஸ், ஏதாவது டெப்ரிசியேஷன் ஏதாவது நீ வந்து ஒரு அசட்ஸை வாங்கியிருந்த அப்படின்னா அசட்ஸில் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கும், மொத்த சொத்தோட வேல்யூலேருந்து ஆட் பண்ணிக்கும். சப்போஸ் டெப்ரிசியேஷன் ஏதாவது அது தேய்மானம் இருந்தாலும் அந்த பொருள் ஏதாவது விற்றுருந்தாலும் என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோமா,
நல்லா கவனி. எப்பயுமே அசட் சைடில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பண்ணுவோம், ஆட் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஆட் பண்ணுவோம், லெஸ் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ணுவோம். இது நீ 11th 12th யூனிட் அதாவது 13th யூனிட்ல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சப்போஸ் ஒரு ஏதாவது மெஷினரி அப்படின்னு இருக்கா, மெஷினரி டெப்ரிசியேஷன் ஏதாவது 10%, 5% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மெஷினரி வேல்யூலேருந்து என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணி அதை லெஸ் பண்ணி தான் போடும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது நீ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள அசட்ஸோட வேல்யூ ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அதை கொண்டு வரணும். அதே மாதிரி அதாவது அசட்ஸ் நீ வாங்கியிருந்தாலும் இல்லை வித்திருந்தாலும் சரி, அந்த கால்குலேஷன்ஸ் அதுக்கு உண்டான கால்குலேஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஆட் பண்ணும், எதை லெஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்து என்ன பண்ணணும், நீ பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த சைடில், அசட் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, டுட்டோரியல் நோட் மறுபடியும் ஒரு மாணவர் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. நியூ அசட் பர்ச்சேஸ்ட் ஆர் அசட் சோல்ட் ஆர் டு பி ஃபவுண்ட் அவுட் பை ரெஃபரிங் டு தி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது நீ புது சொத்து ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, நியூ அசட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை அந்த அசட்ஸை நீ விற்றாலும் சரி, சரிங்களா. ஸோ அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சப்போஸ் இப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சப்போஸ் ஏதாவது புது அசட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை அந்த அசட்ஸ் ஏதாவது விற்றுருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நம்ம எங்கே போய் பார்க்கணும், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கேருந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பார்க்கணும் டி prepaid expenses and accrued income as at the end of the current year should be taken to the asset side of the balance sheet. சரிங்களா. கணக்காவணி ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அது அசட் சைடில், சரிங்களா, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் இருக்கும் இல்லையா. ஸோ அசட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்யூட் இன்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம கரண்ட் இயரில் தான் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் அக்யூட் இன்கம் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் நான் சொல்லியிருக்கேன், முன்கூட்டி செலுத்திய செலவுகள், சரிங்களா. அக்யூட் இன்கம் அப்படின்னா பெற வேண்டிய வருமானங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ண என்ட்ரி பண்ணணும், எங்கள் அசட் சைடில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ புரியுதாக்கண்ணே, பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் அக்யூட் இன்கம் சைடும் அசட் சைடில் காட்டணுன்றது புரியுதா. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி கரண்ட் இயர் and any income received in advance during the current year should be taken to the liability side of the balance sheet அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது கொடுபட வேண்டிய செலவுகள். ஸோ கொடுபட வேண்டிய சேலரியாக இருக்கட்டும், வேஜஸாக இருக்கட்டும், சம்திங் ஏதாவது, சரிங்களா. அதில் என்ன பண்ணும், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததாவே கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம லைபிலிட்டி சைடில் காட்டணும் இல்லைங்களா. பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் காட்டணும். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸாக ஏதாவது நீ இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்த அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த லைபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்க, எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இயர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1/4/2000 ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஸோ இயர் எதுவாக கூட இருக்கட்டும், சரியா கண்ணே, 1/4 ஆரம்பிச்சு 31/3 முடியும். ஸோ அதுதான் ஒன் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு என்னது, கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் இயரில் நீ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா அசட் சைடில் என்ன காட்டணும், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்யூட் இன்கம் காட்டணும். லைபிலிட்டி சைடில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்டு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம லைபிலிட்டி சைடில் இதெல்லாம் காட்டணும். இது அசட் சைடில் காட்டணும், இது லைபிலிட்டி சைடில் காட்டணும் அப்படின்றது தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எஃப் if there are any specific fund such as tournament fund, prize fund, சரிங்களா, etc, சரிங்களா, these funds should be shown on the liability side of the balance sheet separately. ஸோ என்ன சொல்ல வராங்க, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் என்ன கண்ணு இருக்கும், அசட்ஸ் ஒரு சைடு இருக்கும், லைபிலிட்டிஸ் ஒரு சைடு இருக்கும். லைபிலிட்டிஸ் என்னது லெஃப்ட் சைடில் இருக்கும், அசட்ஸ் ரைட் சைடில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. பேலன்ஸ் ஷீட் ஆல்ரெடி என்ன பண்ணி 11th நீ பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்பயே என்ன பண்ணும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி அசட்ஸ் வரும்னு உனக்கு தெரியும் இல்லைங்க. ஸோ எப்பயுமே லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதாவது டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா செப்பரேட்டாக என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல லைபிலிட்டி சைடில் என்ட்ரி பண்ணி அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்,
அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிடும். சரிங்களா, அது ஒன்று பாருங்கள். அடுத்தது எனி இன்கம் டு தி ஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு தி ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி ஃபண்ட் அக்கௌண்ட் இன் தி பேலன்ஸ் ஷீட். புரியுதாக்கண்ணே? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைபிலிட்டி சைடில் காட்டும். சரிங்களா, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். இப்போ சப்போஸ் பாருங்கள் டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட். சரிங்களா, ப்ரைஸ் ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ 60,000 இருக்குது அப்படின்னா இந்த ஃபண்டு மூலிமா ஏதாவது பாருங்கள் எனி இன்கம் டு தி ஃபண்ட், அந்த ஃபண்டு மூலிமா ஏதாவது இன்கம் வந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணும், ஆட் பண்ணும். சப்போஸ் எனக்கு ஒரு 5,000 வந்து அந்த இந்த ஃபண்டு மூலிமா எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஏதாவது இது மூலிமா 60,000 மூலிமா எனக்கு இன்கம் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணும். எவ்வளோ ஆட் பண்ணுவேன், 65,000 அப்படின்னு சொல்லி போடுவேன். சரிங்களா, அந்த ஃபண்டு மூலிமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, வருமானம் ஏதாவது இன்கம் ஒரு 5,000 கிடைச்சிருக்கு. அது எதுவாக கூட இருக்கட்டும், அந்த ஃபண்டு மூலிமா எனக்கு கிடைக்குது. சரிங்களா, அதை என்ன பண்ணும், ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த ஃபண்டு மூலிமா நமக்கு அந்த ஃபண்டுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி ஃபண்ட் அக்கௌண்ட் தி பேலன்ஸ் ஷீட். சரிங்களா, அப்போ அந்த ஃபண்டு மூலிமா உனக்கு இன்கம் கிடச்சிச்சு அப்படின்னா ஆட் பண்ணுறேன். சப்போஸ் செலவுகள் ஏதாவது நடந்தது, எக்ஸ்பென்ஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா என்ன பண்ணுவேன், அந்த ஃபண்டு 60,000 இருக்குது அப்படின்னா அதே மாதிரி செலவு ஒரு 10,000 நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், செலவுகள் 10,000 எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அது லெஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், 50,000 அப்படின்னு சொல்லி தான் போகணும். புரியுதா கண்ணு? ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட், எக்ஸ்ட்ரா எது வேணால் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஃபண்டோட அமௌண்ட் மூலிமா உனக்கு ஏதாவது இன்கம் வந்துடுது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட வேல்யூலேருந்து ஆட் பண்ணணும். சப்போஸ் எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட வேல்யூ இருக்கு இல்லையா அதுலேருந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் தான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கன்னு, இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் ஷுட் பி டேக்கன் டு தி அசட் சைட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட். எப்படி லைபிலிட்டி சைடில் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது இருந்தது அது மூலிமா இன்கம் வந்தால் என்ன பண்ண ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் வந்தால் லெஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் இருந்தால் லெஸ் பண்ணணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அசட் சைடில் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னது அந்த குறிப்பிட்ட நிதிக்கான முதலீடு ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அசட் சைடில் காட்டணுமா. காரணம் நல்லா கவனிச்சிக்கோ. பாருங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் பாருங்க, நான் ப்ரைஸ் ஃபண்ட் இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ நம்ம சம் பார்த்தோமா, இல்லஸ்ட்ரேஷன் 15. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 15 என்ன கணக்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 1/4/2017 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்ன அர்த்தம், ப்ரைஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம 60,000 நாம் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதை என்ன பண்ணோம், அசட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 அப்படின்னு சொல்லி காட்டுறோமா. ஸோ அதே தான் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் ஃபண்ட், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் எது வேணால் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ப்ரைஸ் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லையா, அது வந்து டோர்னமெண்ட் ஃபண்டாக இருக்கட்டும். ஸோ எந்த ஃபண்டாக இருந்தாலும் சரி அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை எப்பயுமே எந்த சைடு காட்டணும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, சரிங்கண்ணே. இப்போ இதோடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். சரி, எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா, சில பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 16. சரிங்களா கண்ணு கவனி, இல்லஸ்ட்ரேஷன் 60ல் பாருங்கன்னு, கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் கரூர் சோசியல் கிளப், அதாவது கரூரில் ஒரு சமூக மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் இருக்குது. ஸோ அந்த மன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் ஃபண்டை நீ என்ன பண்ணும், கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த மன்றத்தோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். 31/3/2008 அந்த எண்டுக்கு உண்டான 31/3/2018 வந்து என்ன பண்ணுறாங்க, சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், அதை அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம எப்படி கேபிட்டல் ஃபண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, கண்ணே எப்பவுமே ஒரு கொஷினில் கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போ அவங்களே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் ஃபண்ட் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அசட்ஸோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. சரிங்க, அதோட டோட்டல் வேல்யூலேருந்து லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணுவோம், அந்த இருக்கிற வேல்யூலாம் என்ட்ரி பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஸோ லைபிலிட்டி சைடில் ஒரு வேல்யூ கிடைக்கும், அசட்ஸில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அசட்ஸோட டோட்டல் வேல்யூலேருந்து லைபிலிட்டியோட வேல்யூ லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் என்னது கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ பார்க்கணும், ஃபர்னிச்சர் அப்படின்னு எனக்குன்னு நம்ம வந்து ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனியில்.
50,000 மதிப்பில் ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பில்டிங் 40,000 சரிங்களா. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி 2017 to 18 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது கரண்ட் இயர் தான் நமக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இயர் எப்போ முடியுது 31/3/2018 முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ இது நமக்கு இது என்னது 2017 to 18 நம்மளுடைய கரண்ட் இயரா. ஸோ கரண்ட் இயர் எவ்வளோக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2017 to 18 10,000. ஸோ இது நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங். இன்னும் வசூல் பண்ணலை 10,000 இருக்குது சரிங்களா. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணியிருந்தோமா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணக்குள்ள என்ன கணக்கு கொண்டு வந்துருந்தோம் பாருங்கள். அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணலாமா. பார்க்கண்ணே பேலன்ஸ் இட் ஆஸ் ஆன் சரிங்களா. இது சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா. ஸோ அங்கே பேலன்ஸ் ஷீட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். அதாவது கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீ வசூல் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த வேல்யூ, அதாவது பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா கரண்ட் இயரோடைய வேல்யூ என்ட்ரி பண்ணணும். ப்ரீவியஸ் இருக்கணும், அதை போன வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நீ வசூல் பண்ணலாம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நீ அசட் சைடில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த இடத்துல உனக்கு யூஸ் ஆகுமா. அப்போ இந்த இடத்துல பார்க்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2017 to 18 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அது அசட் சைடில் நீ என்ன இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை காட்டுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்க்கணும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 to 19 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது நமக்கு என்னது சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்னா ஃபியூச்சர் சரிங்களா. இப்போ நம்மளுடைய கரண்ட் இயர் என்னக்குன்னு 2017-18 தான் இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் என்ன பண்ணிட்டோம், நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணியிருக்கோம். எப்படி அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணணும், நம்ம காட்டணும் சரிங்களா. பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2018 to 19 உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கேன் நீ ரிசீவ் பண்ணியிருக்க. அது எவ்வளோ கண்ணே 5,000 அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. லோன் பாரோடு அப்படின்னு எனக்குன்னு பேங்க்லேருந்து லோன் கடன் வாங்கியிருக்கேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன் 10,000 வாங்கியிருக்கேன். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ கண்ணே 20,000. நம்மளோட முதலீடுகள் எவ்வளோ 20,000. கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் கையிருப்பு ரொக்கம், அப்புறம் இந்த வங்கியிருப்பு ரொக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது எவ்வளோ கண்ணே 4,000 6,000. இங்கே பார்க்கண்ணே கவனி பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அசஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர் சரிங்களா. ஃபர்னிச்சர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எந்த சைடு கொண்டு வரணும், அசட் சைடில் கொண்டு வரணும் சரிங்களா. பில்டிங் எந்த சைடு வரும் நமக்கு, அதுவும் அசட் சைடு தான். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி 2017 to 18 நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அது மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அசட் சைடில் கொண்டு வரணும் சரிங்களா. அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 to 19 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ 2018 to 19 என்னது சப்சீக்வெண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்லேயே நம்மளோட கரண்ட் இயர் மட்டும் இல்லாமல் கரண்ட் இயர் அந்த 2017 to 18 அது மட்டும் வசூல் பண்ணாமல் நெக்ஸ்ட் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இயர் ஃபியூச்சருக்கு நம்ம பண்ணிட்டோம் சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன சைடு வரணும், நமக்கு லைபிலிட்டி சைடில் வரணும். ஸோ என்ன பண்ணுவேன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் 5,000 என்ட்ரி பண்ணிடுறேன். லோன் பாரோடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ லோன் பாரோடு அப்படின்றது கடன் வாங்கியிருக்க. ஸோ நமக்கு என்னது லோன் ஒருத்தட்டு நீ கடன் வாங்குற அப்படின்னாவே அதை திருப்பி தர வேண்டிய லைபிலிட்டி அந்த இடத்துல உனக்கு கிரியேட் ஆகிடுது இல்லையா. ஸோ லோன் பாரோடு அப்படின்னாவே என்ன பண்ணலாம், கடன் வாங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணை முடிட்டு என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடில் லோன் பாரோடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நீ 10,000 என்ட்ரி பண்ணிடு சரிங்களா. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு என்னது ஒன் ஆஃப் தி அசட்ஸ். நம்ம கேஷ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணியிருக்கோம். ஸோ அது நமக்கு என்னது அசட். ஸோ எப்பயுமே அது அசட் சைடு தான் வரும்.
அதே மாதிரி உனக்கே தெரியும் கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் ரெண்டுமே அது அசட் சைடில் அப்பியர் ஆகும் அப்படின்னு தெரியும் சரிங்களா. ஸோ இதை வச்சு எப்படி டோட்டல் அசட்ஸோட வேல்யூ வருது, அதுலேருந்து லைபிலிட்டிஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து லிஸ்ட் பண்ணி நம்ம கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கலாமா. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அசட்ஸ் அட் தி பிகினிங் லைபிலிட்டிஸ் அட் தி பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அசட்ஸோட டோட்டல் வேல்யூலேருந்து லைபிலிட்டியோட வேல்யூ நீங்கள் லிஸ்ட் பண்ண அப்படின்னா அதுதான் அது ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை இந்த கொஸ்டின்ஸ் பிரகாரம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேலன்ஸ் இன் ஆஸ் ஆன் 31st March 2018 சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கொஸ்டின் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ 50,000. ஸோ ஃபர்னிச்சர் எங்கே காட்டணும், அசட் சைட் காட்டணும்னு சொன்னோமா. ஸோ பாருங்க அசட் சைடில் ஃபர்னிச்சர் 50,000 சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம காட்டியிருக்கோம் இருக்காக்கண்ணே. அடுத்தது பாருக்கண்ணே கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. பில்டிங்ஸ் எவ்வளோக்கண்ணே 40,000. இதில் நமக்கு என்னது ஃபர்னிச்சர் ஒரு அசட்ஸு, பில்டிங்கும் நமக்கு அசட்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், பில்டிங்கை எவ்வளோ காட்டுறோம் 40,000 சொல்லி காட்டிடுறோம் சரிங்களா. அடுத்தது பார்க்கண்ணே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2017 to 18. எப்பயுமே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கோ. லாஸ்ட்டாக நீ ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா நம்ம போன மாடல்ஸ்லாம் பார்த்தோம் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மெடிசன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி அதை எங்கே நீ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரைஸ் ஃபண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் எந்த இடத்துல அப்பியர் ஆகுமோ அதெல்லாம் ஓவரால் எல்லா மெத்தடு 3 மாடலும் சேர்ந்தது தான் இது இந்த மெத்தட். ஸோ இதில் எல்லாமே நீ அதை யூஸ் பண்ணணும் சரிங்களா கண்ணே. ஸோ லாஸ்ட்டு நீ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள இது எல்லா ஐட்டம்ஸும் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஐட்டம்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஷின் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மெடிசன்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் ஃபண்டு அதாவது ப்ரைஸ் ஃபண்ட் டோர்னமெண்ட் ஃபண்ட் எது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்டு கொடுத்துருந்தாலும் சரி அது எங்கெங்கே பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண நார்மலாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் காட்டிடணும் சரிங்களா. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கணக்கு கொடுத்துருங்க 10,000. ஸோ ஏன்னா கரண்ட் இயர்க்குள்ள அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணல, அதை நம்ம என்ன பண்ணோம் அசட் சைடில் காட்டிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டினில் என்ன கணக்கு இருக்குது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 to 19 அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்க எதுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனாக அட்வான்ஸாக ப்ரீவியஸ் இயரில் நீ வசூல் பண்ணியிருக்க. ஸோ அது எந்த சைடு வரும், 5,000 நமக்கு லைபிலிட்டி சைடில் வரும்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. அப்போ நீ என்ன பண்ணும் சப்ஸ்கிரிப்ஷனோட பேலன்ஸ் ஷீட் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அதில் நீ கூட போய் என்ன பண்ணலாம் ரீகால் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவோம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000 சொல்லி என்ன பண்ணுற லைபிலிட்டி சைடில் எழுதிடுறேன் சரிங்களா. அடுத்தது பார்க்கணும் என்ன இருக்குன்ட்டு, லோன் பாரோட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லோன் பாரோட் 10,000 அப்படின்னா நீ கடன் வாங்கியிருக்கேன். ஸோ கடன் வாங்குறதெல்லாம் அந்த இடத்துல உனக்கு லைபிலிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ண லைபிலிட்டி சைடில் லோன் பாரோட் 10,000 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்கும் சரிங்களா. அடுத்தது பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே முதலீடுகள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கேன் 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அசட் சைடில் கொண்டு வரும் சரிங்களா. அசட் சைடில் பார்க்கணும் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறேன். அடுத்தது பார்க்கணும் கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க். கேஷ் இன் அண்ட் 4,000 கேஷ் அட் பேங்க் 6,000. ஸோ இதை என்ன பண்ண நம்ம அசட் சைடில் கொண்டு வரும் பாருங்கள். கேஷ் அட் பேங்க் 6,000 கேஷ் இன் அண்ட் 4,000 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா. ஸோ பார்க்கணும் எப்போவுமே நம்ம கேபிட்டல் ஃபண்ட் ஏன் அப்படின்னா இது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் சரிங்களா. அப்போ என்ன பண்ண நம்ம லைபிலிட்டி சைடில் மேலே அந்த பேலன்ஸ் ஃபிகர் கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ எப்பயுமே சம் போடக்குள்ள மேலே ஒரு கேப் விட்டுக்கும். ஸோ எங்கேயும் நம்ம கொண்டு வரலாம். முதல்ல என்னது கேபிட்டல் ஃபண்ட் இங்கே கொண்டு வந்தாலும் சரி ஏன் மிஸ் இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல முதல்ல கொண்டு வந்திருக்காங்க லைபிலிட்டி சைடில் அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லைங்களா. ஸோ கேபிட்டல் நம்ம நார்மலாகவே லைபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க கேபிட்டல் அதில் நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் இருந்து என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் லெஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி கொண்டு வரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல கேபிட்டல் ஃபண்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் கேபிட்டல் எவ்வளோ நம்ம முதல் நிதி எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வராங்க சரிங்களா. பார்க்கணும் இப்போ டோட்டல் அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நீ பார்க்கணும் சரிங்களா. டோட்டல் அசட்ஸோட வேல்யூ எவ்வளோக்குன்னு வருது உனக்கு 1,30,000. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது அசட்ஸோட டோட்டல் வேல்யூலேருந்து லைபிலிட்டியோட வேல்யூ எல்லாத்தையும் நீ லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டில் லெஸ் பண்ண அப்படின்னு உனக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வருமா. அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா. இப்போ கவனி இப்போ டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ நமக்கு
1,30,000 நம்மளோட அசட்ஸோட வேல்யூ. சரிங்களா? லைபிலிட்டிஸோட வேல்யூ எவ்வளோ கண்ணு வருது? 15,000 வருது. சரிங்களா? எவ்வளோ கண்ணு வருது? 15,000. ஸோ 1,30,000 அப்படி என்ன பண்ணுற இடத்துல நீ பாரோ பண்ணிக்கிற. ஸோ அசட்ஸோட வேல்யூ தான் என்ன பண்ணணும், நீ வந்து இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? அப்போ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 1,30,000. 1,30,000ல் 15,000 போச்சு அப்படின்னா எவ்வளோ கண்ணது? 1,50,000 வருது. சரிங்களா? 1,15,000. ஸோ இதுதான் நமக்கு என்னது, நம்மளுடைய கேபிட்டல் ஃபண்டு. சரிங்களா? முதல் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எவ்வளோ கண்ணு இருக்கு? 1,15,000. புரியுதாம்மா? ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் மாடலை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை நீ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டியா? சப்போஸ் பார்க்கண்ணு, இது பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது என்னது? இது ஒரு மாடல். ஸோ இந்த மாடலில் கொஷினில் கேபிட்டல் ஃபண்டு முதல் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது கொடுக்கல அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்லேயே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லி ஒன்று நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்ன, அது மூலிமா டோட்டல் அசட்ஸோட வேல்யூவை அப்படியே லைபிலிட்டிஸில் பாரோ பண்ணி அங்கே இருக்கிற வேல்யூலாம் லிஸ்ட் பண்ண அப்படின்னா நமக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அதுதான் அது நம்மளுடைய கேபிட்டல் ஃபண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைக்குன்னு. ஸோ இந்த மாடல் வந்து பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 16 பேஸ் பண்ணி எக்ஸைஸ் சம்ஸ் இதே மாதிரி நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணி அக்கௌண்ட்ஸ் நோட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா கண்ணு? அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா விரிவான கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 17 சம்மை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. சரிங்களா கண்ணு? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இது வந்து ஒரு சம் அப்படி என்ன பண்ணுறோம், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இனிமேல் மொத்தம் இந்த யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 21 சம்ஸ் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸில் இல்லஸ்ட்ரேஷன் 17 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 17 to 18 சம்மும் பார்க்கலாம் கண்ணு. ஓகேவாம்மா? ஓகே கண்ணு, தேங்க்யூ.